அண்மைச் செய்தி. கோவை நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கோவை நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, இன்று கோவை நீலகிரியில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ள நிலையில் அங்கு மழையுடைய நிலவரம் என்ன? தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் வானிலையுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும்? வணக்கம். அதாவது வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது 1 மணி நேரப்படி ஒரு அறிவிப்பை எழுதிட்டு அந்த அடிப்படையில கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டத்திற்கு அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது அதே போல வருகின்ற 26ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என, அதே நேரத்துல ஓரிரு இடங்கள்ல பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்றும், மேலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும், அதே போல ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல வருகின்ற 26ஆம் தேதி வரைக்குமே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ள சென்னையை பொறுத்த வரைக்குமே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல அதிகபட்ச வெப்பநிலையாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் நாளைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சென்னையை பொறுத்த வரைக்குமே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதியில இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே நள்ளிரவு, அதாவது இரவு நேரங்கள்ல மழை பெய்தாலும் கூட பகல் நேரங்கள்ல வெயிலின் தாக்கம் இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே வெயிலின் தாக்கம் அதிகமாக இல்லைன்னா கூட சற்று வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, குளிர்ந்த சூழலினாலும் மிதமான வெப்ப தாக்கத்திற்கு மக்கள் ஆளாயிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த நிலையில் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த அறிவிப்பில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.